ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? புது வீட்டுக்கு வந்த அப்புறமா நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு பசங்களுக்கு காலையில் அவல் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவல் சாப்பிட்டே பழகிடுச்சு அவனுக்கு. இப்போ இட்லி தோசை செய்கிறதுக்கு இன்னும் ரெடி பண்ணலை. எல்லாம் நேற்று எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மாவு ரெடி பண்ணால் அதனால் அவல் கொடுத்தேன். இப்போ ஹஸ்பண்ட் நானும் எனக்கு வேலைக்கிழமை வேலை தான். அதனால் கொஞ்சம் திங்ஸ்லாம் நேற்று ஈவினிங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் கடையில் அவங்க வெறும் ஒயிட் வாஷ் மட்டும், அதாவது நம்ம அந்த சுண்ணாம்பு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சுண்ணாம்பு மட்டும் அடிச்சிருக்காங்களாம். நாங்கள் அதை போய் பார்த்துட்டு அதுக்கு மேலே கலர் பண்ணணுமா, ஏன்னா சுத்தமாக இருக்கணும் இடம்லாம். ஆக்சுவலாக ஒடிஷாவில் கிச்சன்லாம் பார்த்தோம்னா சமையல் ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு மோஸ்ட்லி. ஏன்னா சுத்தமாக இருக்காது அந்த இடம், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். சாப்பிட செய்கிற அந்த ஃபுட்லாம் வச்சுருக்க இடமே பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா ரீசெண்டாக நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் எப்படி நம்ம செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானே பண்ணியிருக்கோம். இல்லைனா இவ்வளோ ஹோட்டல் இருந்தோம், நம்ம ஏன் ஹோட்டல் வைக்க பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்க்காக தான். அதோடு கூடவே கடை நல்லா கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு ப்ளஸ் தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும். இப்போ ஃபர்னிச்சர்லாம் வாங்கிறதுக்காக போகிறோம். கடையை பார்த்துட்டு ஒரு வேலை கலர் பண்ணணுன்னா இன்னொரு பண்ணணும் ஒரு மேலே, இல்லைன்னா அப்படியே ஃபர்னிச்சர் வாங்கிட்டு அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். இப்போ பார்க்கலாம் என்னென்ன பண்ண வேண்டியிருக்குது. ஃபஸ்ட்டு கடையை பார்க்குறேன். கடையை அப்படியே கிளம்புங்க. ஹஸ்பண்ட் அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. 2 பேரும் நல்லா படிக்கணும், உட்காந்து இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் விளையாடணும், ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக ஃபோன் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் நானும் கிளம்பிட்டோம். இப்போ கீழே வந்தால் ஃபுல்லாக வெளியில் இந்த மாதிரி நல்லா இடம் இருக்குது, பூச்செடியெல்லாம் இருக்குது. சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூவெல்லாம் நிறைய இருக்குங்க. அவங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய செடியெல்லாம் வைக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ஹவுஸ் ஓனர் அவங்க ஒண்டியாக தான் இருக்காங்க. அந்த அம்மா அவங்க பசங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி புவனேஸ்வரில் தனித்தனியாக இருக்காங்களாமா. பொண்ணு தனியாக பையன் தனியாக. இவங்க எப்பயாச்சும் போயிட்டு வருவாங்க. அப்புறம் இங்கே தான் இருக்காங்க, ஒரு வீட்டில் அவங்க இருக்காங்க. இங்கே தனியாக இருக்கிறதுனால வீடெல்லாம் இதுக்கு மேலே கட்ட தேவையில்லை, இருக்கிற இடத்துல பூச்செடி மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாடகை எங்களுக்கு கொடுத்துருக்க ரூம் மேலே இருக்கிற அது மட்டும்தான். அதுக்கப்புறம் கீழே அந்த வண்டி எடுக்கிறதுக்கு ஸ்கூட்டினால் கீழே இடிக்குது. அது நல்லா ஹைட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பையனுமே புவனேஸ்வர்லேருந்து வரும்போது உள்ளுக்குள்ளே வண்டி கொண்டு வர முடியாதான், கீழே இடிச்சு டேமேஜ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டு அவங்க வந்தாலும் உடனே கிளம்பி போயிடுவாங்களாம். காலையில் வந்தால் மதியானம் போயிடுவாங்களாம், அப்படி தான் வருவாங்களாம். அதனால் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி வெளியே தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை சீக்கிரமாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹவுஸ் ஓனர் அம்மா மேலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக மேஸ்திரியெல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த இடமெல்லாம் இடிச்சிட்டு ரெடி பண்ணணும், அவங்க வரல, வந்தவொடனே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் இல்லை பரவாயில்லைங்கம்மா, அதில் என்ன இருக்குது, நான் கல் எதில் வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அவங்க பசங்களுமே வந்தாலுமே அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆள் தான் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் கதவை சாத்திட்டு ஹவுஸ் ஓனர் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வரேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அவங்க இங்கே மேலேருந்து பார்த்தாங்கன்னா அவங்க ரூம் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து பார்த்தாங்கன்னா கரெக்டாக தெரியும், வெளியேருந்து பேசிப்பாங்க. இப்போ கடைக்கு எவ்வளோ தூரம்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த பக்கமாக வந்தால் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்ட்ரீட் தான் இது. இங்கேருந்து இதுக்குள்ளே வந்தால் ஒரு 2 தெரு தள்ளி மெயின் ரோடு வந்துடும். மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் வண்டியில். நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா அந்த பக்கம் சுற்றி வர வேண்டியிருக்கும். அதனால் நான் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம வண்டியில் போயிட்டு வரதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக பக்கத்தில் நிறைய தேடினோம், கிடைக்கல. அதனால் தான் இங்கே கொஞ்சம் தூரமாகவே எடுத்தோம். இருந்தாலும் பசங்களுக்கும் ஸ்கூல் இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தான், அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த ஹோட்டல் தான் நான் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த இடத்துல பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் பக்கத்தில் நடுவில் வழி இருக்குது. இது மெயின் ரோடு ஃபுல்லாகவே. இதுதான் நிமாபடா மெயின் ரோடு. அதாவது இது இந்த ரோடு கொனார்க் ஒரு பக்கம் போகும். இந்த பக்கம் எல்லோரும் சைக்கிளில் போகிறாங்க இல்லையா, இந்த பக்கம் போனால் கெலார் பிப்பிலி அந்த மாதிரி
மாதிரி புவனேஸ்வர் போகிறதுக்கெல்லாம் இந்த பக்கம் வழி. இதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கமாக போனால் கொனார்க் போகிறதுக்கான வழி. இந்த மாதிரி நிறைய பக்கமாக இருக்குது வழி. இது வந்து மெயின் ரோட். இங்கே வந்து எல்லா பேங்க்குமே இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஷோரூம்லாம் இருக்குது, எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனால் ரோட் சைடில் மட்டும்தான் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 கடை தள்ளி பார்த்தோம்னால உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நிலமோ விவசாயமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து அதான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எங்கள் வெளியில் பார்க்கும்போது இந்த கடையில் தான் நாங்கள் வண்டி வாங்கினோம் தெரியுங்களா, இந்த கடை தான் கடை ஓப்பனிங்க திறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக இப்படி ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் அந்த உள்ளுக்குள்ளே பாருங்களேன் எவ்வளோ இடம் வந்து அப்படி போய் காலியாக இருக்குது. அங்கங்கே வீடு கட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இடம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ரோட் சைடில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஹோட்டல் தான் வந்து வச்சுருந்தாங்க. சின்ன சின்னதாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். காலையிலேயே வடையும் பட்டாணி குழம்பு தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் நம்ம சவுத் ஃபுட்டை வந்து கொஞ்சம் காமிக்கணும், கொஞ்சம் டிசைனாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து ஹோட்டலே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நல்லா ஓடும்னு தோணுது. ஆனால் லேட் ஆகும் போல். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அதான் கண்டிப்பாக ஒரு பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் சரி பரவாயில்ல ஓரளவுக்கு ரெடி ஆகட்டும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம சவுத் ஃபுட் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, குழி பணியாரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். அதனால் வந்து அதோட வந்து கஷ்டப்படலாம், கடவுள் கண்டிப்பாக நல்ல வழியை காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதனால் வந்து 100% தைரியம் இருக்குது மனசில். பார்க்கலாம். அப்படி ஒரு பக்கம் அது மாதிரி இருந்தாலுமே நம்ம மனசுக்குள்ளே என்ன தான் அதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பக்கம் வந்து ராவணன் மனசு, ஒரு பக்கம் ராமர் மனசுன்னு சொல்லி, ஒரு பக்கம் நல்லதாக நினச்சாலும் ஒரு பக்கம் பயமாகவே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இங்கேருந்து இந்த ரோட்டில் வந்தால் இங்கே தான் கடை இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துலேயே வந்து கூட ஒரு வடை கடை போட்டிருந்தாங்க. இங்கே வந்தால் இதுதான் நம்ம கடை. இந்த எழுதியிருக்காங்க இல்லையா, இதுவுமே வந்து ஹோட்டல் தானா இதுக்கு முன்னாடி இருந்தது. அந்த புவனேஸ்வர் வந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு கால் பண்ணால் அவங்க வந்து இல்லை. அவங்க வந்து அந்த பக்கத்துலேயே வந்து பசங்கள்லாம் படிச்சுட்ருக்காங்க. அதாவது ஹாஸ்டல் பசங்க, அதாவது காலேஜில் படிக்கிற பசங்களாம் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த கடையும் வந்து சேர்ந்துருக்கிறதுனால அவங்க வந்து அதுக்குள்ளே மோட்டரெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் எப்போவுமே இங்கே தான் இருப்போம், நீங்கள் வந்து சாவி வாங்கிக்கோன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்தா அவங்கள வந்து காணோம். அதுக்கப்புறமா வந்து அந்த பசங்க ஊருக்கு போயிருக்காங்களாம். இன்னொரு சாவி வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட இருக்கான், வந்து வாங்கிக்க சொன்னாங்க. ஹவுஸ் ஓனரோட சொந்தக்காரங்க யாரோ அங்கே பக்கத்தில் இருக்காங்களாம், அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக வழி வந்து இந்த பக்கம் கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஒரு வாங்கிட்டு வர வேண்டியிருக்கோம். ஒரு 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி, 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி. நம்ம வந்து கண்டிப்பாக கடையை ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும். அவங்க வந்து அந்த பசங்க வர 2 நாள் ஆகுமா, அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்க சாவி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்தோம். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம்னு வழி வந்து தெரியல. கேட்டுட்டு அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கடையோட ஹவுஸ் ஓனர் ஒரு இடத்துல வந்து அங்கேருந்து சாவி வாங்குறதுக்காக வந்து ஒரு இடத்துல நின்னோம். அங்கே வந்து நின்றுட்டு அவங்களுக்கு கால் பண்ணால் அவங்க வந்து இங்கே தான் இந்த வீடு தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடு தானாம்மா. சரின்னு அவங்க வெளியில் வந்து ஃபோன் பண்ணோடனே உள்ளே போய் சாவி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். உள்ளுக்குள்ளே போனால் நல்லா பெரிய வீடாக இருக்குது அவங்க வீடு. இந்த பக்கமாக வாங்கிட்டு சரி சாவி வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்தோம். அவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. உள்ளே ஏதோ வேலையாக இருந்தாங்க. அப்புறமா கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்களும் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக அவங்க என்ன பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி தெரியலை. அதனால் வந்து பார்க்கணும். அதனால் வந்து சாவி வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவி வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டோம். அப்படியே வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. நம்ம ஃபுட்டு சமைக்கும் போது கண்டிப்பாக சுண்ணாம்புல ஏதாவது விழுந்தால் ஃபுட் நல்லா இருக்காது, உடம்புக்கும் கேடுதல். அதனால் வந்து ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கலர் பண்ணிக்கலாம், இல்லைனா சமைக்கிற இடத்துல ஏதாவது சுண்ணாம்புக்கு நம்ம கொட்டிடுச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டும் நல்லா இருக்காது, அதனால் காய் தொட்டுப்பார் ரொம்ப விலையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கலர் பண்ண வேண்டியிருக்கோம். எல்லா பக்கமும் பார்த்தோம். இந்த பக்கம்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் மாதிரி இருந்தது. பக்கத்தில் இருக்க அந்த ஹாஸ்டலோட சேர்த்து அப்படியே வந்து ஹோட்டல் கட்டியிருக்காங்க. ரொம்ப வந்து சிம்பிளாக கட்டியிருக்காங்க போல். எந்த ஒரு ரொம்ப டெவலப்லாம் பண்ணி கட்டலை, ஜஸ்ட்டு அப்படியே கட்டியிருக்காங்க ஒரு ஹோட்டல்னு. அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல நம்மளுக்கு தேவை ஹோட்டல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சைட்லலாம் கேபின் போட பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக கடை பிடிச்சதே பெரிய விஷயம் நினச்சிட்டு நான் ஓடினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து இது என்னங்க அடுப்பு இப்படி இருக்குது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக இது வந்து கீழே இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு இது கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணணுன்னு. ஹஸ்பண்ட் சொன்னார். ஆக்சுவலாக இது உள்ளே வந்து அடியில் கம்பி மாதிரி கட்டியிருக்காங்க, கீழே வந்து விறகு போட்டுருணுமா, மேலே வந்து அந்த அடுப்பு கறி மாதிரி வந்து போட்டுட்டு
அதை வந்து கொளுத்தி விட்டால் எரியும் அப்படின்னு சொன்னார். அது ஆக்சுவலாக எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறமா அங்கேருந்து லோன் கொண்டு வந்த அமௌண்ட் வந்து காசு இருந்தது இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து பேங்க்கில் வச்சிடலாம், கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பேங்க்கில் கொண்டு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்தியன் வந்து கேஸ் ஒன்று தான் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுவும் புவனேஸ்வரில் ஆட் பண்ணது. அதனால் வந்து எங்களுக்கு இங்கே இந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம வந்து புக் பண்ணி வாங்க முடியும். இது நாள் வரைக்கும் கிராமத்தில் இருந்ததுனால 3 மாதம் 4 மாதம் ஒரு கேஸ் வந்துடும். நான் வந்து ஒன்று வாங்கினோம்னா பக்கத்தில் வந்து அப்படி கொடுத்துட்டு அதை மாற்றி வாங்கிட்டு வருவேன். ஆக்சுவலாக புக் பண்ணுறதுக்கு நம்பர் ஆட் பண்ணாமல் இருந்தது அப்படின்றதுனால விறகுல நம்ம அடுப்பு கேஸ்ன்னு மாற்றி சமைச்சிக்கிட்டு இருந்தனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கன்ஃபார்மாக நமக்கு வேணும் இல்லையா, கேஸு ஹோட்டலுக்காக 2 வேணும். அதனால் வந்து ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து ஆக்சுவலாக புவனேஸ்வரில் இருக்குங்க, இங்கே வந்து உங்களோட பேரே வந்து இங்கே இல்லை, இது வந்து 2020 நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இப்போ வந்து இது வாங்க முடியாது, அதனால் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பர்லாம் கொடுத்து என்னமோ பண்ணி வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்பிவிட்டாங்க. ஒரு 7 மணிக்கு கால் பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நானும் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்தோம். மழை பட்ட சரியான மழை. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இதுன்னு மெசேஜ் வந்தது ஃபோனுக்கு. பார்த்தா அப்படியே மேகம் மின்னுச்சு. அப்படியே ஃபுல்லாக படபடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் மழையிலேயே வந்து அங்கேருந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் படபடன்னு மழை பெய்யுது. அப்புறமா ஒரு இடத்துல நின்னோம், சரியாக நனைஞ்சிட்டோம் 2 பேரும். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கிளம்புனோடனே அந்த மேஸ்திரிக்கு வந்து ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த கலர் பண்ணுறாங்களே அவங்களுக்கு, அவங்க வந்து கால் பண்ணாங்க ரிட்டன்னு. அதை அட்டென்ட் பண்ணி ஹஸ்பண்ட் பேசினார். அவங்களோட கடையும் இங்கே பக்கத்துலேயே இருக்கிறது அப்படின்றதுனால சரி நம்ம அப்படியே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சதுனால வழியில் வந்து அந்த கடையோட இடமும் தெரியல. அதனால் அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு கேட்டோம், இந்த மாதிரி அந்த இடம் எங்கே இருக்குன்னா அவங்க வந்து இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி வழி சொன்னாங்க, அட்ரஸ் சொன்னாங்க ஹஸ்பண்டுக்கு. நானும் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். நல்லா மேகமூட்டம் செம்மையாக இருந்தது கிளைமேட்டு. ஆனால் எனக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் வந்து பானிபூரியெல்லாம் சாப்பிட முடியாது. ஆக்சுவலாக ரெகுலராக பானிபூரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடல. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றேன்னு கேட்டார். இன்றைக்கி வியாழக்கிழமைனால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மக்காச்சோளம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி மக்காச்சோளம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த கலர் பண்ணுறவங்கக்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பணும். மழை நல்லா பெய்யுதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் திட்டினாரு. தலை மேலே துணி போடு, ஏற்கனவே சளி பிடிச்சி உடம்பு சரியில்லை, இதில் நீ வேறு நல்லா வந்து தலையில் துணி போடாமல் நல்லா நனைஞ்சிட போகிற அப்படின்னாரு. எங்கள் தலையில் துணி போட்டால் எங்கன்னா தண்ணியாக படாது அப்படின்னா, அது ஓரளவுக்கு நிற்கும்ல, நீ போடு அப்படின்னு சொன்னார். நானும் தலையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது. எது எடுத்தாலும் 99 போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக கடைக்கு நிறைய பொருள் வாங்கணும் இல்லையா, அதனால சரி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அது உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். உள்ளுக்குள்ளே பார்த்தா உண்மையாகவே நல்ல கடை தான், நல்ல பெரிய கடை தான். நிறைய பொருட்கள் விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து எது எடுத்தாலும் 100, எது எடுத்தாலும் 99, அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா 99, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோ, சுடிதார் வாங்கிக்க அப்படின்னு சொன்னார். இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னார். நான் தான் இல்லை வேண்டாங்க, இப்போதைக்கு எதுவும் முதல்ல கடை ஓடட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு சாரியே வியர் பண்ணிக்கிறேன், நிறைய சாரீஸ் இருக்குது, இதுக்கு இப்போ காசு வந்து வேஸ்ட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து இல்லை பரவாயில்ல, ஊரில் வந்து போட்டதே இல்லை, இங்கே போட்டுக்கணும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். இல்லை அதெல்லாம் வேணாம், நானும் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடும்போது அப்புறம் வீட்டிலேருந்து எல்லோரும் பார்த்துட்டு என்ன அங்கே போய் நல்லா ஒரே ஜாலியாக இருக்காங்க எல்லாம் பேசுவாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் சாரியே யூஸ் பண்ணுறேன், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா வேணால் பார்த்துக்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து எது எடுத்தாலும் 99 தான், ஆனால் ரிட்டன் கிடையாது. அது அந்த ப்ரோக்கேஜ்லாம் ஏதாவது ரிட்டன் கிடையாது, நம்ம செக் பண்ணி வாங்கிக்கணும் அந்த மாதிரி. சரின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து மேலே எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக நல்ல பொருட்கள்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த சாமி ஃபோட்டோ, பெரிய பெரிய பக்கெட், அதுக்கப்புறம் மோப்பு, காரு, ரிமோட் கார், பசங்களுக்கு தேவையான பொருட்கள், விளையாடுற பொருட்கள், ட்ரெஸ்ஸு எல்லாமே 99 தான். நானும் வந்து ஒரு இடத்துல ஷாக் ஆகிட்டு, ரொம்ப பெருசாக வந்து அந்த பக்கெட் ஒன்று இருந்தது. அதாவது நேற்று வந்து நான் ஒரு பக்கெட் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பக்கெட்டு அது வந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கும்போது அந்த ஸ்மார்ட் அந்த இதில் அது வந்து சொல்லியிருந்தாங்க 170 ரூபான்னு சொல்லி. இதில் அதுவுமே 99 போட்டிருந்தோன்னா என்னங்க இது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க வந்து 99 தான் சொன்னாங்க. சரி நம்ம கடை ஓப்பன் பண்ண அப்புறமா வாங்கிக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம், எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வச்சுக்கணும், கடையில் வந்து டேரெக்டாக நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். இதெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த பெரிய டப்பா பார்த்து தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து பரவாயில்லையே, நம்ம பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு இங்கே மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக்கில் அந்த ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருந்தது, அதுவுமே வந்து 99 போட்டிருந்தாங்க. வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பாவில் நம்ம கடைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ் ஜார்லாம் வந்து நான் இதை காமிச்சேன் ஹஸ்பண்ட் கிட்ட.
எங்கள் இந்த கண்ணாடி ஜார் மாதிரி இருக்கும். நான் அந்த கீழே விழுந்தா உடையாது. அந்த ஃபைபரோ நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இதில் வந்து பிஸ்கட்லாம் வைக்கிறதுக்கு, சாக்லேட்லாம் போடுறதுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த டேபிள் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் வந்து வைக்கிறதுக்கு ஒரு 4 டப்பா இதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்டும் சரின்னு சொன்னார். இப்போ வாங்குறியானா? இல்லை இப்போ வேண்டாம், கடை வந்து எல்லாம் ஃபர்னிச்சர் வாங்குகிற டைமில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் வந்து நல்லாயிருக்கு குவாலிட்டியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலாங்க. மழை வேறு வெளியே பயங்கரமாக வந்துட்டு இருந்தது. சரி அப்படியே மழைக்கு கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இருக்கும், 4 பொருள் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து லைட்டர் உடஞ்சி போயிருந்தது. நல்ல லைட்டர் பார்த்தா 99 லைட்டரு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமே. பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து நைஃபும் பீலரும் இருந்ததுனால அதை வந்து நம்ம யூஸ் பண்ண எதுக்கு, நைஃப் ஆல்ரெடி வீட்டில் 4-5 நைஃப் இருக்குது. அதனால் வந்து சரி வேண்டாம், நம்ம வந்து வெறும் லைட்டர் மட்டும் 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 ஒரேடியாக வந்து லைட்டர் 1 மட்டும் வாங்கினேன். அப்புறம் வெளியில் வந்து இந்த ஏதாவது பொருள் வந்து நீங்கள் கையில் இருந்து பிடிச்சிட்டு இருந்து கீழே போட்டு உடச்சிங்கன்னா அது காசு நீங்கள் தான் தரணும்னு எழுதி வச்சுருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இந்த டப்பா தான் சொன்னேங்க. இதுவுமே 100 ரூபா தான், நல்லா இருந்தது 99. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பேக்கெட் மாதிரி பண்ணியிருக்காங்க. 4, 5, 6 அந்த மாதிரி வச்சு 100ன்னு போட்டிருந்தாங்க. ஒரு பொருள் வந்து நல்லா, ஆனால் கண்டிப்பாக காசுக்கு வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம் 100க்கு. ஏன்னா நம்ம நேற்று வந்து இந்த மேட் வந்து வாங்க போயிருந்தோம். ஆக்சுவலாக 130 ரூபா சொல்லியிருந்தாங்க. அந்த மேட்டுமே இங்கே 99 தான் போட்டிருந்தாங்க. டோர் ஸ்க்ரீன்லாம் கூட இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்கிறியான்னு கேட்டார். நான் எல்லாமே இருக்கட்டும் அப்புறமா வாங்கிக்கலாம், ஃபஸ்ட்டு இருக்கிற பொருள். ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் வந்து மொத்தமாக வீடு காலி பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பொருட்களுமே வந்து எல்லாமே கொண்டு வந்துடும் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து எந்த வந்து இது தெரியாது. பரவாயில்ல, நம்ம தான் எல்லாமே கொண்டு வந்துட்டு போகிறலாம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மோஸ்ட்லி வாங்க வேண்டியிருக்காது. ஆனால் இங்கே வந்து எல்லாமே வீட்டில் நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னும்போது எல்லா பொருளுமே வாங்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக ஃபேன் வாங்கினோம், ஒரு சில பொருட்கள் இந்த பக்கெட்டு இதெல்லாம் வந்து வீட்டில் எல்லாமே வச்சுட்டு வந்திருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ஒன்று. ஆனால் பாத்திரங்கள் ஓகே. அதுக்கப்புறமா வந்து இந்த நைட்டியெல்லாம் தான் ஹஸ்பண்ட் காமிச்சார். நான் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே வந்து கீழே வந்து மறுபடியும் கொஞ்சம் பொருட்கள்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அந்த மேட்லாம் பார்த்தேன். இதுவுமே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பேண்ட்டு இதெல்லாமே இருந்தது. நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு பார்க்குறேன்னா ஹஸ்பண்ட் என்ன வாங்குறியா அப்படின்னு சிரிச்சார். வாங்கிக்கேன்னா நான் இல்லைங்க சும்மா பார்த்தேன் எப்படி குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் வரும்போது அங்கேருந்து கொஞ்சம் பொருட்கள் எல்லோரும் வந்து உட்காந்து இந்த பசங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறது தெரியாமல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு இந்த சேரு, இந்த டேபிளு, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே வந்து 99 தான். நான் கண்டிப்பாக ஷாப்னு தான் சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தர் தானா 99க்கு இந்த பொருட்கள்லாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தா நல்லா இருக்குங்க. இது வந்து பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு கழுவிட்டு இது வந்து பாருங்கள், இது ஓகேவா 99க்கு நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த சேரு இது எல்லாமே குவாலிட்டி வைஸ் பார்த்தா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த டப்பா இதுவுமே வந்து நம்ம ஏதாவது வந்து செய்துட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தாச்சு. சரி வாங்க கிளம்பலாம், மழை நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஹஸ்பண்ட் வந்து வேறு ஏதாவது வாங்கலையா, எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொன்னார். நான் வந்து எதுவுமே இல்லை, நான் வந்து லைட்டர் வாங்கிக்கிறேன். நான் கீழே பார்த்துருந்தேன் 2 வந்து பேக்கெட்டாக ஒன்றா வச்சுருந்தாங்க. அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்படின்னு சரி வா போகலான்னு சொல்லி கிளம்பலாம். இதுவுமே வந்து பசங்களுக்கு அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸு, டிஃபன் ஐட்டம்ஸு வைக்கிறது இதெல்லாமே கூட 100 தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே 99 தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். மோப்பு வந்து இருந்தது. ஆனால் வந்து அது நிறைய வந்து அந்த கிளாத் வந்து நிறைய இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட வேண்டாம் சொல்லிட்டேன். இல்லைங்க லைட்டாக தான் இருக்குது, நூல் மாதிரி, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே வெளியே வந்தால் பிஸ்கட் வந்து ஆக்சுவலாக வந்து பிஸ்கட் பேக்கெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே எக்ஸ்பைரி ஆனதாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நவம்பரோடது வச்சுருந்தாங்க. அது வந்து மார்ச்சில் எக்ஸ்பைரி ஆகுது. இன்னும் ஒரு 2 நாள் தான், அதுக்குள்ளே எப்படி சாப்பிட்டு முடிக்க முடியும். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. சாமி ஃபோட்டோலாம் இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இரும்பு கடாய் அது கூட வந்து 199 தான். ஆனால் கண்டிப்பாக ஒர்த்து தான். பாருங்கள், இந்த இரும்பு கடாயெல்லாம் கூடவே வந்து 99 தான். ஆக்சுவலாக வந்து இரும்பு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தானே, இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பாக பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு எல்லாமே. நம்ம ஆனால் வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்குது, அதனால் பாத்திரம் வாங்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வந்து இரும்பு பாத்திரம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். இந்த மாதிரி டாப்பு இது எல்லாமே வந்து கூட ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே நான்ஸ்டிக்கு அதுக்கப்புறம் இந்த இரும்பு கடாய் இது எல்லாமே வந்து 99 தான். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான் பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். ஒரு லைட்டர் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது 2 மக்காச்சோளம் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆக்சுவலாக மதியம் வந்து பச்சரிசி சாதம், டால்மா, அதுக்கப்புறம் கீரை,
கோஸு குழம்பு எல்லாமே செஞ்சுருந்தேன். நோ ஆனியன் நோ கார்லிக். இன்றைக்கி வந்து விரதம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால நான் வந்து அந்த வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு யாரோ வந்திருந்தாங்க இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கோம் அப்படின்னால பார்க்கறதுக்காக. அதனால் வந்து அதை வீடியோ எடுக்கலை. கெஸ்ட்லாம் இருக்கும்போது வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தம்னா பரவாயில்ல, நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். எல்லா இதுலேயும் வந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நான் எடுக்கலை. ஆக்சுவலாக அவங்க பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு சவாரியாக வந்துடுறாங்களா, அப்படி வந்து வீட்டாண்டு வந்ததுனால சரின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புன அப்புறமா அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வந்து வெளியே கிளம்பியிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பக்கத்தில் வந்து கொசுவத்தி மட்டும் இல்லை, சரியான கொசு. சரி இப்போதைக்கு வாங்கிக்கலாம், அப்புறமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொசுவத்தி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சேன். மத்தியானம் செஞ்சுருந்த கோசு குழம்பு இருந்தது, சப்பாத்தி மட்டும் செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்டோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டே ஃபுட் மெனு. இப்போ வந்து வீட்டுக்கு வரும்போது 8 மணி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் எங்கேருந்து லைக் பண்ணுறது, அதனால் லைக் பண்ணலை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.